ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவகுமார் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கலோ ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியாக ஏர்ன் பண்ணுற இப்போ ஒரு டெய்லி ஒரு 10 to 15 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு ஒரு ½ ஹவரில் ஏர்ன் பண்ணிடலாம். நீங்கள் அது எப்படி நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளும் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் கிடைக்கும். 50 ருபீஸ் கிடைச்சோடனே நீங்கள் இன்னும் 250 ருபீஸ் தான் ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்ல பாருங்கள். அந்த 300 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வித்ரா பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு வித்ரா லிமிட்டே பார்த்தீங்கன்னா 300 தான். 300 ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆச்சு. அது எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு அடுத்து சொல்கிறேன். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் சொல்கிறேன். நிறைய கேஒய்சி ப்ராப்ளம்லாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன். சிம்பிளாக நான் சொல்கிற மாரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறது ஈஸியாக தெரியும். நீங்களும் ஒரு 10 to 20 டேஸில் ஏர்ன் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா, நான் ரெஃபர்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணல, அதனால என்னால் அதிகமாக சீக்கிரமாக ஏர்ன் பண்ணல. நீங்கள் நார்மலாகவே ஏர்ன் பண்ணுறதுனா ஏர்ன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சொன்னமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் இப்போ நீங்கள் 50 ருபீஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ண உடனே ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ண உடனே உங்களுக்கு 50 ருபீஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் 250 ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 300 ருபீஸ் வித்ரா பண்ணிடலாம். அது எப்படி சொல்கிற பாருங்கள். மை இன்வைட் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோம் பேஜில் இங்கே வந்து டாஸ்க் பேஜில் வந்து ட்ரெஷர் பாக்ஸ் மேலே இருக்கும் அந்த இன்வைட் கோடுன்ட்டு. அந்த இன்வைட் கோடில் வந்து நான் சொல்கிறேன் இந்த கோட் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 வீக்கில் உங்களுக்கு 240 ருபீஸ் கிடச்சிரும். நீங்கள் அப்புறமேட்டு நீங்கள் இன்னும் ஒரு 10 ருபீஸ் தான் ஏர்ன் பண்ணணும். அந்த 10 ருபீஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 30 ருபீஸ் 300 ருபீஸ் வித்ரா பண்ணிக்கலாம் பேடிஎம்மில். இந்த கோட் நீங்கள் மறக்காம போடுங்க, HT15S2 HT15S2. இந்த கோட் நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 240 ருபீஸ் 1 வீக்கில் வரும். பிகாஸ் நான் விளையாட்டுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் ஒரு 10% கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி தான் இந்த 240 ருபீஸ் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 வீக்கில் கிடச்சிரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஏர்ன் பண்ணோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 240 கிடைக்குன்னா ஒரு 1 வீக் ஆகும். டெய்லி ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் 4 ருபீஸ் அந்தமாதிரி ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு 5th டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் கிடைக்கும். 7th டே கரெக்டாக உங்களுக்கு 240 ருபீஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த என்ட்ரு கோடு மறக்காமல் நீங்கள் என்ட்ரு பண்ணி இன்வைட் கோடில் வந்து கொடுத்துட்டு இந்த ட்ரெஷர் பாக்ஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தினமும் ஒரு 10 ட்ரெஷர் பாக்ஸ் கொடுப்பாங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா 8 G காயின்ஸ் இந்தமாரி 8, 10, 20, 30 ஒவ்வொரு G காயின்ஸ் ஈக்குவல் டு 1 பைசா அப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நான் 30,000 G காயின்ஸ் ஈக்குவல் டு 300 ருபீஸ் வந்துடு. அது எப்படி ஏர்ன் பண்ணுறது ஈஸியாக சொல்கிறேன். அதுமாரி நீங்கள் நார்மலாக ஏர்ன் பண்ணால் இந்த லக்கி ஸ்பின்னு, இந்த லக்கி ஸ்லாட்டு இதுமாரி நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் ஷேர் மூலியமாகவே. 3 to 4 ருபீஸ் ஷேர் மூலியமாக ஏர்ன் பண்ணால் கேம் விளாண்டே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச 4 ருபீஸ் கேம் விளாண்டாலே ஒரு ½ ஹவர் நீங்கள் கேம் விளாண்டாலே 4 ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஷர் பாக்ஸ், இந்த லக்கி ஸ்லாட்டு, இந்த லக்கி ஸ்பின்னு, இந்த 3த்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 ருபீஸ் அட்லீஸ்ட் நீங்கள் அட் த மோஸ்ட் நீங்கள் ரொம்ப கம்மியாக அவங்க காசு கொடுத்தாலும் சரி நீங்கள் 10 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு நாளைக்கு நீங்கள் 50 ருபீஸ் ஷியூராக நீங்கள் ஆப் யூஸ் பண்ணாலே நார்மலாக ஓப்பன் பண்ணாலே அவங்க போனஸ் காயின் கொடுத்துருவாங்க. 15, 20, 30 அந்தமாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் டெய்லி கொடுப்பாங்க. அதுமாரி நீங்கள் ஒரு 1 மந்த் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணியிருந்தாங்களே உங்களுக்கு கண்டிப்பாக 300 ருபீஸ் கிடச்சிடும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். நான் ரெஃபர் அந்த அளவுக்கு பண்ணலை. பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதுமாரி நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் இந்த இன்வைட் கோடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 240 ருபீஸ் வந்துடுது. மிச்சம் ஒரு 10 ருபீஸ் தான். நீங்கள் 10 ருபீஸ் இதிலே நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இந்த ஏர்ன் பண்ணிட்டப்பா அப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 3 பேர் இன்வைட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் வித்ரா பண்ண முடியும். இதில் இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்துன்னு வச்சிங்களேன், அதில் வாட்ஸ்அப்பில் லிங்க் சென்ட் பண்ணிட்டு அது வழியாக நீங்கள் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெஃபர் கவுண்ட் எடுத்துக்கும். ரெஃபர் கவுண்ட் எடுத்துக்கணுன்னே கரெக்டாக நீங்கள் ரெஃபர் ஏர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கா. எனக்கு நான் 6 பேர் இன்வைட் பண்ணிக்கிறேன். எனக்கு 37 ரூபா தான் வந்திருக்கு. ஓகேங்களா. அதுமாதிரி நீங்கள் 3 பேர் அட்லீஸ்ட் 3 பேர் நீங்கள் கண்டிப்பாக பண்ணால் தான் உங்களால் 300 ருபீஸ் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக விளையாடி ஒரு 1 மந்த்தில் நீங்கள் 300 ருபீஸ் சேர்த்துட்டீங்கன்னா இது எப்படி வித்ரா பண்ண சொல்ல போகிறாங்க. இங்கே வித்ரா அண்ட் பேடிஎம் இருக்கா, அந்த ஆப்ஷன் கொடுங்க. இது பேடிஎம் மட்டும்தான் நீங்களால் வித்ரா பண்ண முடியும். பேடிஎம் அக்கௌண்ட் இல்லாதவங்க க்ரியேட் பண்ணுங்கள். அது பேடிஎம் எப்படி கியூஎஸ்சி க்ரியேட் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 300 ரீச் பண்ணால் தான் இங்கே கேஒய்சி ஆப்ஷனே காமிக்கும். எனக்கு கேஒய்சி சக்ஸஸ்ன்னு காமிக்குது. இது எப்படின்னா 300 ரீச் பண்ணோடனே இந்த பேஜ் வந்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் கேஒய்சி ஆப்ஷன் காமிக்கும். அந்த கேஒய்சி ஆப்ஷன் கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேடிஎம்மோட ஃபோன் நம்பர் கேட்கும். பேடிஎம் ஃபோன் நம்பர் வந்து மாற்றவே முடியாது. கரெக்டாக எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் பேடிஎம் வச்சுருக்கீங்களோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்தது கேஒய்சி ஆப்ஷன் காமிக்கும். கேஒய்சி ஆப்ஷனில் தான் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் கேட்கும், மிடில் நேம் கேட்கும்,
லாஸ்ட் நேம், மிடில் நேம் வந்து ஆப்ஷன். இப்போ என்கிட்ட அந்த பேஜ் இல்லை, நான் சக்ஸஸ் பண்ணாலும் அந்த பேஜ் என்னால் வர வைக்க முடியல. கரெக்டாக எப்படி வரும் நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டு எடுத்துங்க. நிறைய பேர் ஃபேக் பேன் கார்டு இப்போ யூஸ் பண்ணுறாங்க. பேன் கார்டு இருந்து ஒரு சாதாரண ஐடி ப்ரூஃப் தான் கேட்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக எடுக்கல அவங்க. ஓகேங்களா, பேடிஎம் மூலியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். அதுக்காக தான் நிறைய பேர் ஃபேக் யூஸ் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாருமே ஃபேக் ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஆகாது. ஏற்கனவே எல்லாருமே யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரிஜினல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். உங்கள் பேர் வந்து நார்மலாக ஒரே ஒரு நேமாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஒருத்தவங்களாம் நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டு இன்னொரு நேம் வரும். அந்த மாரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு மிடில் நேம்லாம் ஆப்ஷன் காமிக்கும், லாஸ்ட் நேம்னு காமிக்கும். அதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேஒய்சி ஆப்ஷனில் வந்து இப்போ என்டர் ஃபஸ்ட் நேம், உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணிங்க, மிடில் நேம் ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் எனக்கு மிடில் நேம் இல்லை, ஆப்ஷன் கொடுத்துருங்க. லாஸ்ட் நேம்னு கேட்பாங்க. லாஸ்ட் நேம்னு நம்மளுக்கு மிடில் நேமே இல்லை, அப்படி எப்படி லாஸ்ட் நேம் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட் நேம் இருக்குல்ல, அதையும் நீங்கள் லாஸ்ட் நேம் எழுதணும். லாஸ்ட் நேம் அந்த ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷனு கிளிக் ஆகுது, இல்லைனா ஆக மாட்டுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு பார்த்தேன், நான் இன்ஸ்டால் போட்டு பார்த்தேன். அந்தமாரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கல. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரே போட சொல்கிறாங்க. நான் இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டவுட்டு அந்தமாரினா நீங்கள் கேட்கணும்னு வச்சுக்கலாம், இங்கே கீழே அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு இது ஒரு மெயில் ஐடி தான். இது இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்லை எனக்கு டக்குன்னு உனக்கு அதோட சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் வரணும்னா மீல போயிட்டு ஃபீட்பேக்குன்னு இருக்கும். இந்த ஃபீட்பேக்கில் வந்து உங்களோட இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும். இதுவும் நீங்கள் 5 ஒர்க்கிங் டேஸில் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக குவிக்காக வரும். இல்லைனா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் முடிஞ்சு மண்டே தான் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸு, உங்களோட ப்ராப்ளம் என்ன, ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அப்புறமேட்டு ப்ளீஸ் டிஸ்கிரைப் ப்ராப்ளம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 டேக்குள்ளே, கண்டிப்பாக 1 டேக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக வந்தோடனே அதுக்கப்புறமேட்டு இந்த வித்ரா ஆப்ஷன் சக்ஸஸ், இந்த கேஒசி வந்து ஒரு நாள் ஆகும். நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டோட நம்பரு எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அழகாக ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லலாம். ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 டேக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபேக் எதாவது அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அவர் பெண்டிங்னு வரும். ஓகேங்களா, பெண்டிங் இருந்தால் உங்களால் வித்ரா பண்ணவே முடியாது. ஓகேங்களா, இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணினா உங்களால் கண்டிப்பாக வித்ரா பண்ண முடிஞ்சிடும். வித்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு தான் அவங்க மணி ரீஃபில் பண்ணுறாங்க அவங்களோட சைட்டில். நீங்கள் வந்து கரெக்டாக காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வித்ரா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வித்ரா பண்ணிடலாம். என்னால் வித்ரா பண்ண முடியாது, இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லா காயினும் அதில் வந்து எம்டி ஆகிருக்கும் அவங்களோட இதில். இது சாட்டர்டே சண்டே ஒர்க்கிங் டேஸில் மட்டும் தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். மற்ற நாளில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஓகேங்களா, அதுமாரி நீங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருங்க. நான் இன்னும் வித்ரா பண்ணலை, நான் சேர்த்துட்டேன். இது சேர்க்கறது கூட எனக்கு ஈஸியாக சேர்த்துட்டேன். ஆனால் வித்ரா பண்ணுறது தான் கரெக்டான டைமிங்கில் பண்ணணும். கரெக்டாக 6 மணிக்கெலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வித்ரா ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் ஏர்ன் பண்ணலாம். அதுமாரி இதில் நிறையவே ஏர்ன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 1000 ஈஸியாக ஏர்ன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அதிகமாக ரெஃபர் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுவீங்க. அதுமாரி 1000லாம் ஈஸியாக நீங்கள் 1000 ஏர்ன் பண்ணால் 100 ஃப்ரெண்ட்ஸாக இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி நீங்கள் கண்டிப்பாக இன்வைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிம்பிள் தான். இதில் கண்டிப்பாக ஆடு போடுறாங்க, ஆடு போடலன்னு சொல்ல மாட்டேன். ஆடு போட்டு நல்லா ஆடு போடுறதுனால நமக்கு காசு வருது. உங்களுக்கு எதாவது ஒரு ஆடு பிடிக்கலனா நீங்கள் வந்து ஆடு கேன்சல் கொடுத்துக்கலாம். இனிமேல் அந்த ஆடு வராத மாதிரி பார்த்துக்கலாம். அதுமாதிரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்தமாரி ஆடு வர வைக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆடு கொடுத்துருக்கேன். ஒன்லி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வரும். கிட் பேக்கு, கிரிக்கெட் கிட்டு, அந்தமாரி ஒரு ஹாக்கி, அந்தமாரி ஃபுட்பால் அந்தமாரி தான் வரும். இல்லை மற்ற ஆப்பை பற்றி வரும். பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஆப்பை பற்றி விளம்பரம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு எது பிடிக்கலனாலும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஹைடு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வராது, அந்த ஆட் வராது. ஆட் வரதுனால நமக்கு இதில் மணியே வருது, காசே கொடுக்குறாங்க அப்படின்னா இதில். ஓகேங்களா, இதில் நீங்கள் சிம்பிளாக இந்த ஸ்லாட்டு இந்த சர்ச் பண்ணாலே உங்களை ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொல்ல வந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த இன்வைட் கூட மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம புது டெக் வீடியோ வருது, புது ஃபோன் அன்பாக்சிங்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ்